நம்ம இப்போ இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாவச்சத்திரத்துலேருந்து தென்காசி போகிறோம். அல்வா வாங்குறதுக்காண்டி ஆட்டோவில் போகிறோங்க. முக்கியமாக அல்வா சாப்பிட்றதுக்காண்டி ஆட்டோவுக்கு போகிறோம். ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணதான்னு தெரில. வாங்க நேரில் போய் கேட்போம் அவர்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருளானண்ணா. இப்போ நம்ம தென்காசி போகிறோம். தென்காசியில் போய் அல்வா வாங்கிட்டு காமிக்கிறோம், பாருங்கள் நீங்களே. ஆட்டோக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனே சொல்லுவாப்புல. எவ்வளோண்ணே ரேட்டு? 300ரூவாண்ணே. 300ரூவால அல்வா வாங்க போகிறோம். 10 ரூபாவில் போனால் பஸ்ஸில் போயிருக்கலாம். சரி, நம்ம அண்ணன் கூட ஜாலியாக போகலான்னு ஒரு விளாகு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி அல்வா வாங்க பதில் புரோட்டா கடைக்கு வந்துட்டோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்டருக்கே வந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க நம்ம பார்டரு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா பார்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. வாங்க பார்டரில் என்னெல்லாம் போடுறாங்கன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டா இப்படி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அண்ணே, நம்ம என்னென்ன சாப்பிட போகிறோம்? கையை கழுவிட்டு சிக்கன் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா நினச்சது அல்வா வேணும்னு வந்தோம். ஆனால் கடைசியாக பார்டருக்கே சாப்பிட வரோன்னு எங்களுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்குல்ல, அவ்வளோவா எல்லாம் வேறாதான் நினைக்கிறேன். பார்டர் புரோட்டா அம்மா தான் சூப்பராக இருக்குது. நைஸாக சுட்டுருக்காங்க புரோட்டாவை. ஏன்னா மூஞ்சி டல்லாக இருக்கும், ஏன்னா சளி பிடிச்சிருக்கு. இருந்தாலும் புரோட்டா சாப்பிட்றதுக்காண்டியே வந்துருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பார்டரில் எப்போதுமே செம கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த டைம் கூட்டமே இல்லை. சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் 3 புரோட்டா ஒரு சிக்கனை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பென்சியாக இருந்தது, காரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பார்டரில் இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ அல்வா தாங்க வாங்க போகிறோம். வாங்க போவோம். நம்ம அல்வா எங்கே வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தென்காசியிலே பிரபலமான லாலா அல்வா கடை. தென்காசி கோயிலுக்கு முன்னே இருக்கக்கூடிய அல்வா கடைக்கு தாங்க போகிறோம். இது அவன் அடிக்க இடத்துக்கிட்ட மெதுவாக போனேன். அடி மெதுவாக போ, ஆடி போ போ போ. ரைட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னபடியே அல்வா வாங்க வந்துட்டோம். அண்ணனும் நானும் வந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அல்வா வாங்கிட்டு சாப்பிடலாம் பாருங்கள். செம டே. நம்ம ஆட்டோவில் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸாக அல்வாவை வாங்கிட்டோம். வேறு அடுத்த டாஸ்க் என்னது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸாக அல்வா வாங்கிட்டோம். அடுத்த டாஸ்க் என்னது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்வாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அல்வா இப்போ நம்ம வாயில் வைக்கிற செம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்த டாஸ்க் என்னதுங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டாஸ்க்கை நாங்கள் பண்ணி காமிக்கோம். இப்போது இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஸ் வில்லேஜ் பிராட்காஸ்டர். பாய். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எங்கேருந்து பார்க்குறீங்களோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்ருக்கீங்கிறத உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். தென்காசி லைஃப்னாலே சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்டரு இந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் இருக்குது. குச்சாலம் கூட இருக்குங்க. அதெல்லாம் செமையாக இருக்கும். நாங்களும் அப்படி எல்லா இதையும் சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்லாம் ஆளில் போட்டு வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஸ் வில்லேஜ் பிராட்காஸ்டர்.